இந்த ராஜீவ்காந்தி பெயர் நீக்கம், இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம். அதனால் பெயர் தூக்கம். உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன். காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன். என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற பகைவன். பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன். மனித குலப்பகைவன். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற. ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் myself. It's very bad, very ugly. I hate it. அதே யாருக்கு என்கிட்ட பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணது. பேசியதான் பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்றவங்க தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறாங்கடா பிக்காடி. ஏய் போட, எல்லா வரையும் அடக்கி நீ கொண்டிருக்கேன். நாள் அப்படி மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான். இவன் பேக்கப் பண்றான். அவன் முடிவு பண்ணிட்டு நானும் ஐயா ரஜினிகாந்த் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டுக்கு நன்றி. எங்களை சுத்தி பாதுகாப்புன்னு சில போராளிகளுக்கு தெரியும். ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும். அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை. ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான். இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்குன்னு தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏன்னா நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேசுறது. உங்க வீட்டுல காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். எழுது எழுது எழுது. என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன். எழுதுவியா? பல லட்சக்கணக்கான மரக்கண்ணுகள், பல ஆயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன். எழுதுவியா? எழுதுவியா? எழுத மாட்டேன். மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்துருக்கேன். ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்குங்களா? நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான். ஆனா சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை, என் படை இருக்கிறவரை கட்டிடுறாங்க. வாய்ப்பில்லை ராஜா. ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன தமிழ் தேசியம்னு என்னமோ சொல்றாங்களங்க. தெலுங்கு தேசம்னு இருக்கும்போது எங்க இருந்தீங்க எல்லாரும்? தெலுங்கு தேசம் பேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சி இதே திமுக. இதே திமுக இன்றைக்கு நம்மளை தமிழ் தேசம் ஐயோ பாசிசம் இந்த பிஜேபி அங்க வச்சிருக்கு. அந்த தேசத்தின் தயவுல தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்குது பிஜேபி. இவங்க எல்லாம் நம்மள பாசிசம் தான். அது ஏன்டா தெலுங்கு தேசம் இன்னைக்குது, இந்த தமிழ் தேசம் காப்பாக்குது? ஏன் என் தாய் நிலத்தில் அடித்தளத்தை கட்டிட்டா. நான் மொழி, இனம், நிலம், வளம், உரிமை என்று பேசும்போது நடுங்குற. நீ எத்தனை நாளைக்கு என்னை ஓரம் தள்ளிடுவ? புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே படைப்பார்கள்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் கூற்றை பொய்யாக்காமல் நிறுவோம். இவ்வளவு எதுக்கு சீமான் பேசுற? இவ்வளவும் இங்க இருக்கிற மாவீரர்களின் கனவடா, கனவு. இங்கே ஓரம் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு ஓரத்தில் நடக்கிற இந்த நிகழ்வு எழுதி வைத்துக் கொள்ள, மாவீரர் மீது ஆணை, ஒரு நாள் அரச பெருவிழாவாக நடக்கும். என்னை காட்டாது மறைக்கிற இந்த ஊடகங்கள் ஒரு நாள் திரும்ப 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 காட்டும். உன் இனத்திற்கென்று ஒரு நாடு அடைய வேண்டும் என்கிற கனவை தேவனா அவன் கொண்ட ஒரு கனவு ஒன்றுமில்லை. தமிழ் இனத்திற்காக நாடு கட்ட போராடினான். அவனுக்கென்று ஒரு வீடு கட்டினானா? இல்லை. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது. உன்னை இசையது கர்நாடகா, கன்னடா. உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கு. உன்னுடைய இன அடையாளம் எது? கேடு கட்ட திருட்டு திராவிடம், திருட்டு திராவிடம். கொடுமை, கொடுமை. நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவர்கள் யார்? திராவிடர்னு தலைவரே சொல்லிட்டாரா? அவரே சொன்னார் பாருங்க, பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம். திராவிடன் தான் திராவிட இனம் கேட்காம தமிழ் இனம் கேட்டார். இவரு ஏன் கேட்டாரு? அதுக்கு இது இல்லை, மேல இடம் இது இல்லை. ஏன் ஒருவன் கூட இந்த மாவீரருக்கு ஒரு பூ போட்டு வணக்கம் செலுத்தவில்லை? ஏன் இந்த தலைவனின் பிறந்த நாளுக்கு ஒருவர் கூட வாழ்த்து சொல்லவில்லை? காந்தியை மறந்து விட்டார்கள், சுபாஷ் சந்திர போஸை மறந்து விட்டார்கள், நம் தலைவன் எம்மாத்திரம். ஆனால் நாம் தமிழ் பேரின மக்கள் உலகெங்கும் 13 கோடி மக்கள் பரவி வாழ்கிறோம். நம் இனத்தின் தலைவன் பிரபாகரன். மூவேந்தர்களின் கொடி பாய்ச்சல் இருக்கு. மதம் மாதிரி பன்னி நாய் ஒட்டகம் நரி தூக்கிட்டு வந்தது இல்ல. அந்த கொடியவே தமிழ் தேச கொடியாக ஏந்தி பிரபாகரன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் பிடிப்போம். தடை அதவுடை ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. அவன் காட்டுக்குள் பற்ற வைத்த நெருப்பு பரவி எரிகிறத உலகம் எங்கும். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது. இங்கே விதைத்தவனும் விழித்துக் கொண்டிருக்கிறான், விதைகளும் விழித்துக் கொண்டிருக்கிறது. ஒற்றை மகன் 36 லட்சமாக முடியும் என்றால் 36 லட்சம் எத்தனை கோடியாக முடியும் என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் எண்ணி பார்க்கிறது. ஆக்கிரமிப்பு என்று வீடுகளை இடிக்கிறார்கள். ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? கேள்வி எழுப்ப நம்மை தவிர இந்த நாட்டில் ஒருவனும் இல்லை. ஆக்கிரமித்து வீடு கட்டி 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை, அப்பாவி மக்களை தண்டிக்கிறீர்கள், இடிக்கிறீர்கள். அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை வீட்டு மனைகளாக போட்டு வித்தவன் அவன். அவன் வீடு கட்டும் போது வேடிக்கை பார்த்து நின்றவன் எவன்? அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தவன் எவன்? எரிகாற்று இணைப்பு கொடுத்தவன் எவன்? குடிநீர் இணைப்பு கொடுத்தவன் எவன்? அவனுக்கு குடும்ப அட்டை, வாக்கு செலுத்துகிற உரிமை, இதையெல்லாம் கொடுத்தவன் எவன்? 60 ஆண்டுகளாக அவனிடத்திலே வீட்டு வரி வசூலித்தவன் எவன்? அவனுக்கு நடந்து செல்வ கடந்து செல்ல பாதை போட்டு கொடுத்தவன் எவன்? யார்? இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? என்ன தண்டனை? ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிப்பு என்று சொந்த நாட்டுக்குள்ளே நம் மக்களின் வாழ்விடங்களை விட்டு அகதியாக விரட்டுகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கள்ளுக்குட்டை, பெரும்பாக்கத்தில் வாழ்கிற மக்கள் மண்ணின் பூர்வீக குடிகள், ஆதி தமிழ் குடிகளை தலைநகரிலிருந்து விரட்டி விட்டார்கள். புறநகருக்கும் புறநகர் அப்பாலை தள்ளிவிட்டார்கள்.
அப்போதெல்லாம் நின்று போராடிய ஒரே மகன் உங்கள் அண்ணன் சீமான் என்பதை அந்த உணர்வோடும் உரிமையோடும் உங்கள்கிட்ட சொல்ல. ஏன்னா அந்த வழி எனக்கு தெரியும். இப்போ எண்ணற்ற இடங்களில் ஆக்கிரமிப்பு அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து நின்றவன் நமது உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன். அந்த அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து களத்திலே பாய்ந்தவர்கள் நம்முடைய மானத்தமிழ் மறவர்கள், மாவீரர்கள். அவர்கள் செய்த உயிரீகம், அவர்கள் சிந்திய ரத்தம், அவர்கள் கொடுத்த விலை, நம் தாய் நிலத்தில் நம் மக்கள் சிந்திய கண்ணீர், கதறிய ஒப்பாரி ஓலம் எல்லாம் மறந்து கடந்து போவதென்றால், உனக்காக இறந்தவனை நீ மறந்து போனால் மானத்தமிழ் மகனா, நீ இனமா அல்லது இறந்த பிணமா? எல்லாவற்றையும் பின்னுக்குத்தல், நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற இழி சிந்தனையை கீழே போட்டு நசுக்கு, மிதிச்சு தள்ளு. தன்னை முன்னிறுத்துவதை விடு, நீ பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்து. நானும் பெரிதல்ல, நீயும் பெரிதல்ல, நாடும் இனமும் பெரிது என்று என்ன. எழுந்து வா. ஒளிவடைத்த கண்ணினாய் வாய் வாய் என்கிறான் பெரும்பாவளன். நம்முடைய கோட்பாட்டை உள்வாங்கு, உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து கூடி செயல் செய்ய பழகு. நாம் தமிழர். இந்த கோட்பாட்டை உள்வாங்கு. என்ன உங்கள் இலக்கு? என்ன உங்க கொள்கை? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், மது, மத போதை, இது ஏதுமற்ற தூய தேசம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே எங்கள் கனவு. நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இது எங்கள் கொள்கை கோட்பாடு. நீர், நீர்வள பெருக்கு, தண்ணீரின் தேவை, தண்ணீரை அடுத்து வயிறு, வேளாண்மை, அரசு தொழில், ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. என் தாயிலம் தமிழகம் உலகத்தில் மிகப்பெரிய வேளாண் பண்ணையாக மாறும். நம்மாழ்வார் என்ற பெருந்தகப்பனின் மகன் மாவீரர் நாளில் உறுதியேற்கிறேன். எங்கு பார்த்தாலும் வேளாண் பண்ணை. வெற்றிடம் என்று கிடையாது. ஒன்னு விளைநிலம் அல்லது காடு அல்லது நீர்நிலை அல்லது மேய்ச்சல் நிலம். இதுதான். வெண்ணிலிருந்து பார்த்தால் தேகத்தில் தேமல் போல என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் எங்கும் பார்ப்பாய். ஒன்னு விளைநிலம் அல்லது காடு, அது ஏரி குளம் அல்லது மேய்ச்சல் நிலம். இதுதான். பால் என்ற ஒன்று இருந்தால் பசி இல்லை. பால் முழுமையான உணவு என் உடன் பிறந்தானே. எந்த திரவ உணவிலும் கழிவு வராது. பால் முழு உணவு, முழு புரதச்சத்துள்ள உணவு. பால் இருந்தால் என் தேசத்தில் பசி இல்லை. என்ன செய்வாயின் சீமான்? நானே மாடு வளர்ப்பேன். ஆந்திராவில் இருந்து எனக்கு பால், ஆவின் பால் அரசு இருக்கிறது. எங்க தெரியாது. ஆடு மாடு வளர்த்தால் அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இனம். கல்விதான் ஒருவருக்கு செல்வம். ஆக மாடும் நம் செல்வம். நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தல்லிய மறைமொழி. மாடு மாடல்ல நம் செல்வம். ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள், மொபைல் பேங்க். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, 1 கிலோ கறி 1000 ரூபாய். உனக்கு கறி ஆந்திராவில இருந்து வருகிறது, பால் ஆந்திராவில இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பால் என்ன விலைக்கு விற்க வேண்டும் ஆந்திரா முதலாளி தீர்மானிக்கிறார். நீ கேள்வி சிரி. ஒரு நாள் பார், என் தலைவன் கண்ட கனவை அவன் பிள்ளைகள், அவன் தம்பி நிறைவேற்றி காட்டுகிறார். எங்க பார்த்தாலும் விளைநிலங்கள், அரசு பணி. பசி என்ற சொல் ஒழிப்பை, இல்லாத ஒழிப்பை. பசி வந்தால் 10 பிறக்கும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, தொழில் முயற்சி, காமம். 10 பண்புகள் சிதறி அழியுங்கிற அவை பெருமாட்டி.
பசி என்ற சொல்லை இல்லாத ஒழிப்பேன். உன்னை மாதிரி உப்புமா போடுறவில்லை, காலையில உணவு பிள்ளைகள் உப்புமா போடுறாங்க. எங்கும் பண்ணை, என் பிள்ளைகள் சாப்பிடுவான். 6 லிட்டர் பால், நாட்டுக்கோழி பண்ணை நானே வச்சுப்பேன். 2 முட்டை, 6 லிட்டர் பால். குழா பக்கத்துல உடற்பயிற்சி குழா. வாடா வாடா. அவன் நடக்கும் போது பின்னாடி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. பெருமைக்குரியவன் தமிழன். தமிழன் பெருமைக்குரியவன். ஏன்? தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். சூழிசித்தர் சொல்றாங்க, அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிப்பதற்கு முன்பு நீனே எழுந்து சொல்லடா, நான் ஆக சிறந்தவன் என்று சொல்லடா. நான் ஆக சிறந்த பேரினத்தின் மக்கள் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லடா. வயிறை முடிச்சிட்டேன். வயிறு நானே விவசாயம் செய்வேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அங்காடி. இந்த ரேஷன் கடையை மூடிடுவான், உணவு மானியத்தை ஒழிச்சிருவான். இப்பவே 1900 கோடி அரிசியை திங்கிறான். இதுக்கு எதுக்கு ரேஷன் கடைக்கு போய் விற்கணும்? அங்கே வித்துட்டு போடுதல் யாரு கேட்க போறா? முடிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன செய்வேன்? குறிஞ்சி அங்காடி, முட்டைக்கோசு, கிழங்கு, கேரட்டு, பீட்ரு எல்லாத்தையும் நான் விற்பேன். அங்காடி வச்சு அரசு ஏண்டா ஜூகி ஸ்மோட்டோல வேலை செய்யற என் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் வேலை கொடுத்தா செய்ய மாட்டானுங்களா? நோவ ஸ்விக்கி ஸ்மோட்டோ ஸ்டாப் இட், ஊபர் ஓலோ ஸ்டாப் இட். நீ என்ன பண்ண? நானே நடத்துவேன் ஊழா. குறிஞ்சி அங்காடி வச்சுட்டேன், முல்லை அங்காடி வச்சுட்டேன். என்ன முல்லை அங்காடி? ஆடு மாட்டுல இருந்து வர்ற எல்லாம் பால், நெய், தயிர், மோர் நானா வச்சிருக்கேன். பண்ணை, பாலாடை கட்டி எல்லாம் வச்சிருப்பேன். அப்புறம் குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி வச்சிருப்பேன். உனக்கு என்ன வேணும்? குதிராவளி வேணுமா? கம்பு வேணுமா? திணை வேணுமா? சாமை வேணுமா? அரிசி, செவ்வரிசி வேணுமா? இல்லை என்ன வேணும்? என்ன வேணும்? கருடஞ்சம்பா வேணுமா? குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன். உனக்கு சோம்பேறியா வீட்டில் இருக்கிறியா? அடுத்து சொல்ல, அடுத்த முடிவு நான் தருவேன். தருவேன். யார் கொடுப்பா? இந்த சுவிஸ் மட்டும். சிரிக்காத. ஏய், நான் சத்தியமா செய்வேன்டா. எந்த நாள்ல இருந்து பேசுற பாருடா. ஏய், சம்பளத்துக்கு சண்டை ஓட்டவன் அல்ல எங்க மாவீரர்கள், சத்தியத்திற்கு சண்டை ஓட்டவன். கூலிக்கு சண்டையிட்டவர்கள் அல்ல, கொண்ட கொள்கைக்கு சண்டையிட்டவர்கள். கொண்ட கொள்கை என்ன கொள்கை? அடிமை வாழ்வின் உரிமை சாவு. உயிர் உன்னதமானது, உயிரினும் மேலானது உரிமை. சீமான் தன் உயிரை இழக்கலாம், தனிப்பட்ட அவனுக்கும் அவன் குடும்பத்திற்குமான இழப்பு. ஆனால் உரிமையை இழந்தான், தமிழ் பேரினத்திற்கான இழப்பு. வயிறு கம் முடிச்சிடும், வயிறு முடிச்சிடும். வேற பசி கிடையாது, பசியே கிடையாது. பசுஞ்சோலை பள்ளிகள், பசுஞ்சோலை சாலைகள், தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை, கனவுடா. எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவுடா. திருப்பி அடுத்து என்னென்ன? வயிறு வந்துருச்சு, அப்புறம் உயிர். உயிர் என்ன? மருத்துவம். இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு, நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும்டா. அதான்டா சரியான ஜனநாயகம். அடுத்து என்ன செய்வாய் சீமான்? மருத்துவம். உலக தரத்திற்கு மருத்துவம். ஆக சிறந்த மருத்துவர்கள் நம் இன முன்னோர்கள், நம் இனத்தில் இருக்கிறாங்க. தரத்தை கூட்டுவேன். தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிடுவோம், அரசு மருத்துவமனைக்கு போனா தான் பிழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்குவேன். நான் விளையாட்டு சொல்றேன். இவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அதனால ஏதோ சும்மா பேசுவாருங்க, ஜாலியா பேசுவாங்க. அது சாத்தியமில்லாத பேசுவாங்க. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்தவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளர். நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். ஏன்? கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும்
கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள். சிறந்த மருத்துவம், ₹1 1 கோடி வரை மருத்துவம். 90 வயது ஆத்தா சாகிற காலம், அவள் உன் தாயில தமிழ் தேசிய தாய், அவளுக்கு மருத்துவம். அடுத்து என்னடா? அறிவு, கல்வி, ஆகச் சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு. உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்கொரியா. அந்த தென்கொரியாவை தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தரமா இல்லையா என்பது கொண்டு போகும். தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், பின்லாந்து, இந்த 5 நாடுகளை தாண்டி அன்னை தமிழ்நாடு நிற்கு. தனியார் பள்ளிகள் கல்லூரிகளோட சண்டை. எந்த பள்ளியில் படித்தால் தரம் உயர்வு? வா, அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டு அரசியல் வேலையில் முன்னுரிமை. முடிஞ்சிட்டு இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்கும் ராஜா, நடக்கும். விண்வெளியில பறப்பம் நினைச்சியா? கப்பல்ல மிதப்பம் நினைச்சியா? கைபேசியில் அமெரிக்காவுக்கு அடுத்த நொடி பேசுவோம் நினைச்சியா? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கண்டுபிடிப்பின் தாய். இந்த அரசியல் தேவையா தேவை இல்லையா? அதான் அங்கே. உயிரை காத்துட்டேன், அறிவை கொடுத்துட்டேன். கல்வி ஏழை கொன்று பணக்காரன் கொன்று இல்லை, எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி. எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும். எதுல? வேளாண்மையில. பில்கேட்ஸ் சொல்றான் 2,76,000 ஏக்கர்ல விளைநிலத்துல அவன் வேளாண்மை செய்யறான். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன். எப்படி நீ இதுல செய்யற? சாப்ட்வேர் இதுல மென்பொருள் தொழில வல்லுநரா இருக்கிற, மேதையா இருக்கிற பெரிய பணக்காரன் எப்படி இதுக்கு வராதுன்னா, அங்குதான் பொருளாதாரம் இருக்கு, அங்குதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். ஒரு கிலோ தக்காளி 200 ரூபாய் குதிச்சிய. நான் வேளாண்மை சிரிக்கிறேன். நாட்டுக்கோழி கறி 650 ரூபா. நான் வந்தா நாட்டுக்கோழி முட்டை பண்ண 100 ஏக்கர், 50 ஏக்கர், 60 ஏக்கர், 700 ஏக்கர், 300 ஏக்கர் நாட்டுக்கோழியா மேய்விடா. என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்துல அங்கே பால் 1 லிட்டர் 2 முட்டை குடிச்சுட்டு போக வேண்டியதான். தொட்டா தூக்கி வீசிடுவாங்க. ஏன்? நான் சொல்றதை செய், உடலை உறுதி செய், முடிஞ்சா படி. ஏன்? படித்தவன் படிக்காதவன் அரவனுக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை. அந்த நிலையை உருவாக்குவது இந்த அடுத்த வேலை. இதுக்கு பேர் என்ன? பாலிசி. பாலிசி பாலிசி ப்ரோ, பாலிசி. ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம். பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரின் பிள்ளைகள், நிலைநாட்டுவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். சமூக நீதி வெற்று வார்த்தை செயல்படுத்துவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். 2016 22 தொகுதி பொது தொகுதி, 21 16 தொகுதி பொது தொகுதி. குறிப்பாக ஆதி தொல்குடிகள், முடிதிருக்கிற மருத்துவ குலம், துணிவெடுக்கிற வண்ணார், குயவர், தச்சர், எல்லாரும் ஆதி பழங்குடி, தாய்க்குடி, குறவர் குடிக்கு தேர்தலை நீக்க பொது தொகுதியில இடம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த விமர்சகர்கள், இந்த கருத்தாக்கிகள் பேசல, நாம பேச வேண்டியது இருக்கு. எவனும் பேசல. இந்த தேர்தலையும் கொடுக்கிறோம் பொது தொகுதியில. ஆனா நாங்கள் சமூக நீதி, திமுக அது சமூக நீதி எங்கிட்டு இருக்கு? சமகால நீதி கூட கிடையாது. எங்கிட்டு இருக்கு? சாதி வாரி கணக்கது. ஏன்? நம்ம சாதி எண்ணிக்கை தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். சமூக நீதியை நிலைநாட்டுவார்கள் யார்? ஆனமுத்துவின் பிள்ளைகள், அவன் பேரன்கள், பிரபாகரனின் வாரிசுகள். அவன் தான் நிலைநாட்டுவான். கல்வி கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நிலமும் வேலை வாய்ப்பு தானே கல்வி. அதுக்கப்புறம் அறிவு, அறிவு வந்துருச்சு. அறிவுனா என்ன? கல்வி கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பயன்? என்ன பயன்? வேலை வாய்ப்பு. எப்படி வேலை வாய்ப்பு?
நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இதான் நம்ம கொள்கை. நல்லா உள்வாங்கிட்டியா? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. வேகமா சொல்லணும். இதுக்கெல்லாம் எழுதி வச்சு படிக்கூடாது, துண்டிச்சிட்டு மாதிரி. கொள்கை என்பது உடன் பிறந்தவனே குருதியில ஓடணும். ரத்த அணுக்களில் ஒவ்வொரு செல்லிலும் ஊறி இருக்கணும். உதட்டிலிருந்து வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து கொதித்து கொதித்து குதித்து குதித்து வரணும்டா. அதான் நான் கொள்கை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்கிற நிலைமைக்கு தள்ளிட்டான். தமிழ் படித்தால் தான் வேலை. ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, தமிழ் எங்கள் கொள்கை மொழி. உலகின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. எத்தனை சாளரங்கள் வீடுகளுக்கு ஜன்னல்கள். தமிழ்ல சாளரம், ஜன்னல் பிறமொழி. எத்தனை ஜன்னல்கள் சாளரங்கள், அத்தனை ஜன்னல்களாக, அத்தனை அந்த சாளரங்களாக உலக மொழிகளை வைத்து வரும். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தமிழ், எங்கள் தாய்மொழி வச்சிருக்கோம். ஏன் பெற்றதாயை பட்டினி போட்டு விட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலன் இல்லை. நீ உலகில் எம்மொழியும் கற்றுவா, தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன் என்று பொருள். எங்கள் தாய்மொழியை கற்போம், ஆங்கிலம் கட்டாய பாடமாக கற்போம், என பயன்பாட்டு மொழியாக வைத்துக் கொள்வோம். உலகில் எம்மொழியும் கற்போம், இந்தி உட்பட கற்போம். உருது வேணுமா கற்றுக்குவோம், எது வேணாலும் கற்றுக்குவோம். இங்கே என் பாதுகாப்புக்கு நிற்கிற என் தம்பி பூமிநாதனும் திருமாறன் போன்ற பல வீரர்கள் இந்திய ராணுவத்திலிருந்து விருப்பவை கொடுத்துவிட்டு வந்தவர்கள். ஏன்? அண்ணனுக்கு அருகில் நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள். அவர்களுக்கு இந்தி தெரியுமா தெரியாதா? நன்றாக பேசுவார்கள், இந்திக்காரர்களோட நன்றாக பேசுவார்கள். அவர்கள் எங்க ஊர் மதுரையில் இருந்து போகும்போது இந்தி படிச்சுட்டு போனார்களா, அங்கே போய் கற்றுக்கொண்டார்களா? அங்கே போய் கற்றுக்கொண்டார்கள். அவசியப்பட்டால் கற்றுக்கொள்வோம். நாங்கள் ஈழத்தாயகத்திலிருந்து ஏவிலியலாக பிரான்ஸுக்கு போனோம். பிரெஞ்சு கற்றுக்கொண்டு அகதியா போனோமா, போய் அங்கே சேர்ந்துட்டு கற்றுக்கிட்டோமா? கற்றுக்கிட்டோம். மொழி, உணவு, உடை எல்லாம் அந்தந்த நிலமும் களமும் காலமும் தீர்மானிக்கும். அவ்வளவுதான். ஆனா ஆங்கிலம் படித்தா தான் சோறு வேலை. அப்ப நாய் நரி பன்னி எல்லாம் நல்லா 3 வேளையும் பசியாம சாப்பிடுது. இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் கற்று பேச. என்ன தேவை பேசுறது? அங்க போய் வடநாட்டுல ஒரு விலங்குகள் காப்பகத்துல ஒரு புலி, அது புலி. அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அந்தவன் ஏதோதான் பேசி பார்க்கறான். ஹிந்தியில இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கறான், இங்கிலீஷ்ல சொல்றான், அது கேட்க மாட்டுது. ஹிந்தியில சொல்றான், கேட்க மாட்டுது. ரொம்ப நேரமா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து போன நம்மாலு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான், கேட்டுது. கீழே போடுறான், அது தமிழ் புலிடா, தமிழ் புலிடா. புலியை ஏன் நம் தலைவன் தூக்கி இருக்கணும், தொட்டிருக்கணும்? பசித்து கிடக்கும், பல நாட்கள் பசித்து கிடக்கும், தக்க இறைக்காக காத்திருக்கும். வந்த பிறகு வெறி கொண்டு போய் அடிச்சு வீழ்த்தும். அந்த விழுகிற இறை வலப்பக்கம் விழாமல் இடப்பக்கம் விழுந்துட்டா சாப்பிடாது, பசி அடங்கிட்டு போய். ஏன்? தன் வீரத்துக்கு இழுக்காச்சு, இடதுக பக்கம் விழுந்துச்சு அப்படின்னு. அந்த மானமுள்ள விலங்கை மான தமிழ் மறவன் நம் தலைவன், நமது முன்னவர்கள் கரிகால் பெருவள சோழன், அருண்மொழி அரசேந்திரன், அவன் பரம்பரை வந்த நாம் தன்மானமிக்க விலங்கை தமிழ் தேசிய மக்கள் கொடியில் ஏந்தி நிற்கிறோம். எல்லாவற்றையும் நிறைவேற்ற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு. நிலம் வளம் சார்ந்த என்ன? வாழையா வாழை சார்ந்து, தென்னையா தென்னை சார்ந்து, பனையா பனை சார்ந்த தொழிற்சாலை, கரும்பா கரும்பு சார்ந்து, தக்காளியா தக்காளி. அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் நிலம் நஞ்சாகாது, நீர் நஞ்சாகாது, காற்று நஞ்சாகாது,
எந்த சூழலுக்கு ஆபத்தில்லை, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு. காருக்கு என்ன செய்வாய்? இறக்குமதி செய்கிறேன். நீ காரை ஏற்றுமதி செஞ்சு சோறை இறக்குமதி செய்கிறாய், நான் காரை இறக்குமதி செஞ்சு சோறை ஏற்றுமதி செய்கிறேன், அவ்வளவுதான். நீ வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறாய், வெங்காயம். காரை ஏற்றுமதி செய்கிறாய், வெங்காயம். வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறாய், வெங்காயம். நீ பருப்பை இறக்குமதி செய்கிறாய், பருப்பை இறக்குமதி செய்கிறாய். எங்கே? பாலைவன நாடு எகிப்திலிருந்து, ஈஜிப்திலிருந்து இறக்குமதி செய்கிறாய். அந்த பருப்பை நானே விளைவிக்கிறேன், அது என் பொறுப்பு என்கிறேன், அவ்வளவுதான். என்ன சரி, இதெல்லாம் எல்லாத்தையும் இன்னைக்கு பேசிட முடியாதுல்ல. இன்னும் 26க்கு ஓராண்டு இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு. காலில் மட்டும் இல்ல ராஜா, கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன். அடுத்து என்ன படம்பா? அடுத்து என்ன படம்? வாழ்த்துக்கள் தோத்து போச்சு தெரியுது, எங்க அண்ணனுக்கு தெரியுது. அதே எங்க அண்ணன் போட்டோன்னு சொல்லிட்டாரு. பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இதா இருப்பான் படம். அவருக்கு நான் வருத்தம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, தம்பி வருத்தமா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்க அண்ணனா இந்த படம் என்னப்பா ஓடுதாப்பா, அதனால என்னையே பார்த்தாரு. அதுக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை எல்லாம். அப்ப எனக்குப்பா படத்தை தான் சொல்றாரு, நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை எல்லாம். காதல்ங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் வந்துடும். தமிழர்களுக்கு இல்லாத மானம் வீரம் தான். அது வர்ற மாதிரி தான் படம் எடுக்கணும். எப்படி? தம்பி படம் மாதிரி. அப்ப அது ஓடிந்து தம்பி படம் மாதிரி. அடுத்த வார்த்தை நம்ம திரையிலே அடிக்கணும், தரையிலே அடிக்கணும், அப்பதான் நமக்கு விடுதலை வரும். அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து என்னப்பா படம்? இந்த பகலவன் கதையை சொல்றேன், அது அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் என்னன்னு சின்ன சின்ன பசங்களை வச்சு கோபம்னு ஒரு படத்தை கதையை சொல்றேன், அருமையா இருக்கு, இதை எடுங்க, சின்ன பசங்களுக்கு சொல்ற கதை நல்லா இருக்கு. எங்க அண்ணன் தமிழ் துறை பொறுப்பாளர், தமிழேந்தி அவருக்கு பேரு. அண்ணா இவர் தூய தமிழ்ல அண்ணா பேசுறாங்க. அதனாலதான் நம்ம முன்னவர்கள்லாம் தமிழை கொட்டிட்டாக, நீங்களாவது ஏந்துங்கன்னு தமிழ் துறைக்கு தமிழேந்திய பொறுப்பா வச்சிருக்கேன்னு நாங்க அண்ணன். அவர் என்கிட்ட கோபம்ங்கிறது என்ன போடாவடம் தான் பேசுவாங்க. டேய், கோபம்ங்கிறது கொஞ்சம் சமஸ்கிருதம், சீமானின் சினம், சீமானின் சீற்றம், அப்படி எடு. இவர் எங்காலு அவர் சும்மாவே ஆடுவாரு. நீங்க சலங்கையை வேற கட்டுறீங்களா? அந்த சலங்கை எப்ப கட்டப்படுது? 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகள், மாவீரர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள், பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள், எடுத்து வைக்கிற அரசியலை தாண்டி இந்த நிலத்தில் எவரும் ஒரு அரசியல் கோட்பாட்டை, தத்துவத்தை முன்வைக்க முடியாது. இது என் மாவீரர் மீது உறுதி. நான் சொல்றதை நீ நம்பல. இப்ப காட்டினம் பாரு, இதே மாதிரி இந்த எண்ணியல் திரையில போட்டு காட்டுவேன். இந்த மாதிரி எப்படி கொடுக்குறேன், இந்த மாதிரி எப்படி செய்யறேன். அப்ப நீ நம்பிதான் ஆகணும். அதனால அறிவு சிறந்த பெருமக்கள், என்னரும் தமிழ் சொந்தங்கள், நான் பேரன்பு கொண்டும் பெரு நம்பிக்கை கொண்டும் நேசித்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்கள். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இந்த மாவீர தினத்தில் ஏற்க வேண்டிய உறுதி. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். இந்த தேர்தலில் நம்ம ஆட்டத்தை மாற்றணும். அப்ப என்ன செய்யணும்? வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு. இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும். வலிமையான அமைப்பு, கடுமையான உழைப்பு, இதுதான் வெற்றிக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. எளிய சுமை, இனிய பயணம். நாம் தமிழர் கட்சியின் தளபதி யார்? பசி என்றால் 10 நாள் கிடப்பேன், பயணம் என்றாலும் 100 நாள் நடப்பேன். ஒட்டிய வயிறு, உறுதியான கால்கள், எளிய சுமை, இதை கொண்டவன் எவனோ அவனை நாம் தமிழர் கட்சி அரசியல் புரட்சி படையின் தளபதி. தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்துகிறவன் எவனோ
அவனே உண்மையான தளபதி, தலைவன். இங்க எவரும் தலைவன் தொண்டன் கிடையாது, எல்லாரும் தலைவர்கள். அவனவன் நிலத்தில் நின்று படையை நடத்தி வென்று நிறுவனம். இன்று ஏற்றிய இந்த கொடியை தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். இந்த கொள்கையை ஏற்று களத்திலே நின்று போரிட்டு மாண்ட மறவர்களின் மீது உறுதியேற்று நாம் செல்ல வேண்டும். கூடி கலைகிற காகங்களாக இல்லாமல் கூடி பொழிகிற மேகங்களாக இருக்க வேண்டும். நம் முன்வைக்கிற லட்சியங்கள், கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோரிக்கைகள் இணைந்து போராடி வெல்ல வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்கிறான் பெரும்பாவளன் பாரதி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகளே, நம் மாவீரர்களினுடைய நினைவை போற்றி அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்துகிற இந்த புனித நாளில் ஒவ்வொரு மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழச்சி உறுதியேற்போம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தாயக விடுதலைக்கு தன்னுயிர் தந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். நாம் தமிழர்.